ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எக் பிரெட் பப்ஸ் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை 4 வேக வச்சு அதோட தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரெட்டை வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் வச்சு சர்க்கிள் ஷேப் கொண்டு வந்துட்டேங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங் வந்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த முட்டையை வந்து அது மேலே வச்சுட்டு சைடில் வந்து மைதா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்ம வந்து நல்லா அது வந்து அட்டாச் ஆகிக்கும். நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது வந்து அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஒரு முட்டையை வந்து உடைச்சி போட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை வந்து முட்டைக்குள்ளே நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரெட் கம்ஸில் வந்து நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பப்ஸ் வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் வேக விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேடாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க பிரெட் எக் பப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.